வணக்கம் தமிழ் குடிகளே. இன்றைக்கி ஒரு மூலிகையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது பேய் மிரட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பொதுவாக எல்லா தமிழர்களுடைய வீட்லேயும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு தாவரம். இல்லைன்னா இதோட இலை, இல்லைன்னா இதோட தண்டு, வேர், ஏதோ ஒன்று உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழர்கள் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை தாவரம் பேய் மிரட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் எந்த ஒரு இலைக்கும் அப்படியே இப்போ உயிரோடு இருக்குது, இதை அப்படியே ஒரு இலையை எடுத்து கொண்டு போய் நீங்கள் திரி மாதிரி அதை ரோல் பண்ணிவிட்டு விளக்கு ஏற்றுனீங்கன்னா உடனே எரியக்கூடிய தன்மை இந்த பேய் மிரட்டிக்கு இருக்குது. ரெண்டாவது, இதோட என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நன்மை அப்படின்னா, நெகட்டிவ் எனர்ஜி, எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கக்கூடிய வீடுகளில் இந்த செடியை இது மாதிரி ஒரு இதை எடுத்து கொண்டு போய் வீடெல்லாம் சும்மா அப்படி வச்சுட்டிங்கன்னா அந்த தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத விஷயங்கள்லாம் அங்கேருந்து விலக்கப்படும். ஒரு அருமையான தாவரம். எனக்கு தெரிஞ்ச மட்டும் இது ஒரு உண்மையில் இதற்கான ரிசல்ட்டு 100% உண்மை. பரிசோதனை பண்ணிவிட்டு தான் நம்ம இதை சொல்கிறோம். சித்தர்களும் இதை நிறைய விஷயங்களில் சொல்லியிருக்கிறாங்க. பேய் மிரட்டி தாவரம். இந்த ஒரே ஒரு இலையை எடுத்து நீங்கள் திரி மாதிரி அதை ரோல் பண்ணிவிட்டு விளக்கில் போட்டிங்கன்னா உடனே எரியும். வேறு எந்த தாவர இலையும் எரியாது. அப்படி ஒரு அருமையான சக்தி வாய்ந்த ஒரு இது இந்த பேய் மிரட்டி. இப்போ இன்றைக்கி நம்ம அப்படியே போகும்போது கொஞ்சம் அறுவடை பண்ணிட்டு வந்திருக்கிறோம் விதையோடு. இது சென்னையில் கொண்டு போயிட்டு நிறைய இடத்துல இதை விதைப்போம். நன்றி, வணக்கம்.